கோவை வடவள்ளி தொண்டாமுத்தூர் சாலையில் முதன்முறையாக நம்ம ஒரு பொருட்காட்சியில் எவருமே தராத இலவச நுழைவு கட்டணம். வின் எக்ஸ்போ நிறுவனத்தின் பங்குதாரர்கள் செல்வா கண்ணதாசன் கார்த்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில், வின் எக்ஸ்போ நிறுவனத்தின் சார்பாக வடவள்ளி பொருட்காட்சியானது ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் வடவள்ளி தொண்டாமுத்தூர் யாவி அபார்ட்மெண்ட் அருகில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் விளையாடி மகிழ ராட்டின திருவிழா மற்றும் உண்டு மகிழ்ந்திட உணவு திருவிழா, வர்த்தகம் செய்திட கடைகள் போன்ற பல்வேறு விதமான கொண்டாட்டங்களும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளதாகவும், மேலும் பொருட்காட்சி வரலாற்றிலேயே எவரும் நுழைவு கட்டணம் இலவசமாக கொடுத்தது இல்லை, ஆனால் நம்ம பொருட்காட்சியில் அனுமதி இலவசமாக கொடுத்துள்ளோம் என்றனர். மேலும் பொருட்காட்சி வரலாற்றிலேயே எவரும் நுழைவு கட்டணம் இலவசமாக கொடுத்ததில்லை, ஆனால் நம்ம பொருட்காட்சியில் அனுமதி இலவசமாக கொடுத்துள்ளோம் என்றனர். வணக்கம் கோவை மக்களே. வடவள்ளி டு தொண்டாமுத்தூர் ரோட்ல வந்து யாவி அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து ஒரு ராட்டன திருவிழா போட்டிருக்கோம். இந்த ராட்டன திருவிழா பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துல தொடங்கி வர 24ஆம் தேதி வரைக்கும் வந்து பொதுமக்களுக்காண்டி இந்த ஒரு பொருட்காட்சி அமைச்சிருக்கிறோம். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழகத்திலே உயரமான தூரிகள், ஜாயிண்ட் வேலு, கொலம்பஸ், ஆகாய மரண கோட்டைன்னு சொல்லுவாங்க. பெண்கள் சாகசம் பண்ணக்கூடியது, பிரேக் டான்ஸ் நிறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, ஈவினிங் வந்து பொழுதுபோக்குறதுக்கு வந்து உணவு கூடங்கள் நிறைய இருக்குது. பானிபூரி, டெல்லி அப்பளம், ஐஸ்கிரீம், ஐஸ் கோலா நிறைய இருக்குதுங்க. ஜிகிர்தண்டா நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது, ஸ்பேன்சி ஐட்டம் இருக்குது, டாய்ஸ் இருக்குது, குழந்தைகளுக்கான 3D ஷோ, ஷேக்கிங், கன் சூட்டு நிறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்திலே பொருட்காட்சி வரலாற்றிலே யாருமே வந்து அனுமதி இலவசம் சொல்லி போட்டதே இல்லை, நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பயன்படுற மாதிரி இந்த பொருட்காட்சியை நாங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தவறாம குடும்பத்தோட வந்து இந்த விடுமுறை நாட்களில மற்றுமுள்ள நாட்கள்ல இந்த 15 நாள்ல எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இந்த பொருட்காட்சியை எதிர்வர நாட்கள்ல உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்றோம். நன்றி, வணக்கம்ங்க. இதுல ஸ்டால் வந்து என்னட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்குது. ஒரு 5க்கு மேல உணவு கூடங்கள் இருக்குது. கேளிக்கை விளையாட்டுகள் நிறைய இருக்குதுங்க. 15 நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சு வர 24ஆம் தேதி வரைக்கும் இந்த பொருட்காட்சி எக்ஸ்டெண்ட் பண்றது வாய்ப்பு இல்லைங்க. இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுவே வந்து போதுமான இதை நல்லா எதிர்பார்த்து மக்கள் நிறைய வர்றாங்க. யாருமே இந்தியாவிலும் சொல்ல போனா யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக் வந்து ஒரு 80 ரூபா 90 ரூபா டிக்கெட் வச்சாங்கன்னா நடுத்தர மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. 2 குழந்தைகள் இருக்கு, 3 குழந்தைகள் இருக்கு, கூட்டிட்டு போனா நம்ம என்ட்ரன்ஸ் கொடுத்து போனவே டிக்கெட் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரீங்கும் போது ஈவினிங் அவங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது வீட்டுல அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரீங்கும் போது வீட்டுல வந்து நல்ல ஒரு இருக்கு. இது நல்ல ஒரு வரவேற்பு நாங்களே எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த பகுதி பாத்தீங்கன்னா கோவில் இது வந்து மேற்கு மண்டலங்கும் போது வந்து இந்த பகுதி வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ல வந்து நம்ம தமிழோட எல்லையே முடியுது. இங்க மாதம்பட்டி, சாடி வயல் இருக்குது, இருட்டு பள்ளம் இருக்குது, ஈஷா இருக்குது. இவங்க எல்லாம் வந்து இப்ப நம்ம பொருட்காட்சின்னு போட்டு எங்க போடுவாங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி பார்க்க இவங்களால வந்துட்டு திருப்பி டிராவல் பண்ணி வீட்டுக்கு வர முடியாதுங்க. இதுல நம்ம பக்கத்துல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 2 hours இது வந்து 20 கிலோமீட்டர் கவர் பண்றதுனாலதான் இந்த ஏரியாவை நாங்க சூஸ் பண்ணி போய் இலவசமா போட்டிருக்கோம். கருமலைச்செட்டிப்பாளையத்துல வந்திருக்கேன், வீரகேரளம் வரும்போது இங்க பார்த்தேன்னா இந்த பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு, அது அனுமதி வேற ஃப்ரீன்னு வேற போட்டிருந்தாங்க. ஃப்ரீ என்ட்ரினோடனே அப்புறம் நானும் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தேன். இன்னும் நாளைக்கு ரிலேஷன் எல்லாரையும் கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன். அனுமதி வந்து ஃப்ரீ தான். ராட்டினம் எல்லாமே நல்லாவே இருக்கு, சாப்பிட்றது வசதி இருக்கு, ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருக்கு, கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு, வந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சிட்டிக்குள்ளதான் இருக்கு. வடவள்ளியில இருந்து தக்ஷா யாவி அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இங்க போட்டிருக்காங்க பொருட்காட்சி. இல்ல இதுதான் நான் இந்த கோயம்புத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. இங்க இதுதான் முதல் தடவை பார்த்திருக்கேன். அதான் பார்த்தோன்னே ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தேன்.